கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from the Gospel of Matthew chapter 6 verse 33. But seek first his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Are you worried about your future, your job, your studies, finances or family issues? உங்கள் எதிர்காலத்தை குறித்து அல்லது உங்கள் வேலை, படிப்பு அல்லது குடும்ப தேவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை பார்த்தோம் அல்லவா? அநேக வேளையிலே வாழ்க்கையிலே ஒரு ஓட்ட பந்தயத்தை போல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில பண தேவைகளுக்காக, வேலைக்காக, மனிதர்களுடைய அப்ரூவலுக்காக, பல காரியங்களிலே நாம் வேகமாக ஒரு மிஷினை போல நாம் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. அதிலே நம் தேவனை மறந்து தேவனுக்கு கொடுக்கிற முதல் இடத்தை நாம் கொடுக்கிறதுக்கு தவறி போகிறோம். வேதத்தில் இதை சொல்லியிருக்கிறது, நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது when we focus on God kingdom, அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய காரியத்தில் நாம் ஜாக்கிரதையா இருக்கும்போது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம் வாழ்க்கையிலே தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நான் வேதத்திலே பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் எந்த காரியத்திலே முதலாவது ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், இது ஒரு டெம்பரவரியான பீரியட் தான். ஆனால் நித்தமும் நம்மளுடைய வாழ்க்கை நம் தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோகத்திலே நாம் கழிப்பதற்காக தேவன் நம்மளை படைத்தார். அதுதான் அவருடைய மெயின் பர்பஸ். நம்மளை படைத்தது ஒரு காரணம், அவருடைய ராஜ்யத்திலே நம்மளை சேர்ப்பதற்காக. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள பாடுகள், கவலைகள், நம்மளுக்கு உள்ள எல்லா தேவைகளும், நெருக்கங்களும் நம்மளை தேவன் விட்டு பிரித்து நாம் அவருடைய சமூகத்துக்கு வராமல், நம்ம அவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு இல்லாதபடி நம்மளை வழி விலக செய்கிறது. இந்த நாளிலே நம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவருடைய நீதியை நாம் தேடும்பொழுது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா தேவைகளும் அவர் நமக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய நீதியை தேடும்பொழுது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது, அவருடைய சித்தத்துக்கு படி நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின் போல உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து உங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாகவும், அவர் சமாதானத்தின் தேவனாகவும் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கவும் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. When you put God first, everything else will fall into place. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலிருந்து கர்த்தாவே, அப்பா, உமக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை அப்பா இதை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கியசப்பா. அப்பா, உங்களுடைய நீதியை தேடவும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அப்பா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தை, எல்லா கவலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு எங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து கர்த்தாவே, நன்மையினால் நீர் முடிசூட்ட போகிறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.